நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து ஃபிக்ஸேஷன் பிடிக்காத ஒரு மனிதன். இந்த நேரத்துக்கு எதுவும் அதான் இப்படியும் கூட சொல்ல, லட்சியம் பிடிக்காத மனிதன். என்ன இப்படி போறது, அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது, அங்க சேவர் இருந்ததுன்னா லெஃப்ட்ல கட் பண்ணி பாக்குது, ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா, அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போனா தான் முக்கியம். அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா. கொஞ்ச நாளைக்கு பிடிவாதமா இருந்த வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்ப பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க. ஓ, வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல இருக்குது. இல்ல அதுலதான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இருக்கும். இப்ப விஜயகாந்த் சார படத்துல போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னா எப்படி, ரஜினி சார படத்துல வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி, அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல்லு இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா 2 பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும். ஒன்னு டைரக்டர் கிட்ட இருந்து வேணும், இன்னொன்னு ஹீரோ கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சுழிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு. அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த பவர்ஃபுல்லா இருந்தா நடிக்கலாம் இது மாதிரி, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போவும் நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். பி. வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது. அதுல வந்து ரொம்ப டஃப் கேரக்டர். அதே ஜூன் 7 முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதுல ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ற காமெடி கேரக்டர். நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறேன், அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்கு கட்டப்பாவத்தானே தெரியும், நீங்க எப்படி எனக்கு வந்து, அதாவது காமெடியனா இருந்து டஃப் ஆகிறது இல்ல, ஃபுல்லாவே காமெடி. வடிவேலுக்கு பதிலாக நான் நடிச்சேன் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி. எப்படிங்க அப்படின்னா, அவங்க எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார், அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார், அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஜூன் 7 வருது விஜய் ஆண்டனி சார், ஃபுல்லாவே காமெடி. ஆமா, அப்படி பலவிதமா இல்ல அள்ளி தெளிச்ச பி. வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், ஃபாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ்.வி. முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜசேகர் சார் தகடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க. அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.